ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் கிளவுன் இன் கார்ன்ஃபீல்டு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயினும் அவங்களோட அப்பாவும் ஒரு புது ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த ஊரில் ஃப்ரெண்டோ அப்படின்னு ஒரு பேர் வைக்கப்பட்ட கிளவுனோட உருவம் ஒரு பிராண்டோட லோகோவாக இருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் ஃப்ரெண்டோவை தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. அதே கிளவுன் உருவத்தில் ஒரு கில்லர் வந்து கொடூரமாக கொலை பண்ணால் எப்படி இருக்கும்? ஹீரோயின் கூட படிக்கிற ஒவ்வொரு கிளாஸ்மேட்ஸாக சாகுறாங்க. அடுத்து ஹீரோயினும் ஒரு டார்கெட் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, கிளவுன் வேஷம் போட்டு கொலை பண்ணுற கில்லர் யாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்க, நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கெட்டல் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனில் நடக்கிற கதை. படத்தோட ஓப்பனிங் சீனில் 1991 நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. நைட் டைமில் ஒரு கார்ன்ஃபீல்டில் பார்ட்டி ஒன்று நடந்துட்டுருக்கு. கார்ன்ஃபீல்டுனா மக்காச்சோள வயல். அந்த வயலுக்கு பக்கத்தில் ஒரு ஷெட் இருக்குது. அங்கே நிறைய யங்ஸ்டர்ஸு நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கிடந்த ஒரு மியூசிக் பாக்ஸை ஒரு பொண்ணு எடுத்து பார்க்குறாங்க. அதில் பேப்பன் கார்ன் சிரப் அப்படின்னு போட்டு ஒரு கிளவுனோட லோகோ போட்டிருக்கு. அந்த பாக்ஸோட சைடில் இருக்கிற பெடலை சுற்றுனதுமே மியூசிக் ப்ளே ஆகுது. மியூசிக் முடிஞ்சதும் ஒரு கிளவுன் பொம்மை பாக்ஸ்குள்ளேருந்து பாப் ஆகுது. அடுத்து அந்த பொண்ணும் பையனும் இன்டிமேட்டாக இருக்கிறக்காக வயலுக்குள்ளே போகிறாங்க. சடனாக அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரில. அவளை தேடி அந்த பையன் வயலுக்குள்ளே நடந்து போகிறப்ப பெரிய சைஸ் கால் தடம் ஒன்று தெரியுது. இவளோட ஷூ சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு பையனுக்கு சந்தேகம் வருது. சரி போதும் வெளியே வான்னு சொல்லிக்கிட்டே நடந்து போகிறப்ப அந்த பொண்ணு பின்னாடி வந்து நிற்கிறா. அவள் வாயிலேருந்து ரத்தமாக வருது. ஓடி போயிடுன்னு அந்த பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிடுறா. அவள் தலைக்கு பின்னாடி ரத்த காயம் இருக்குது. என்ன நடக்குதுன்னு அந்த பையனுக்கு புரியல. அப்போ வயலுக்குள்ளேருந்து யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவும் பையன் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். வழியில் சோளக்காட்டு பொம்மையை பார்த்து பயந்து கீழே விழுந்துறான். அப்போ யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பெரிய சைஸ் ஷூவை போட்டு அங்கே வந்து நிற்கிறான். அது யாருன்னு பார்த்தா கிளவுன் வேஷம் போட்ட ஒருத்தன். முகமுடி போட்டிருக்கனால அது யாருன்னு தெரில. ஒரு ஈட்டியால் அந்த பையனை குத்தி அப்படியே தூக்குறான். ஜாலியாக இருக்கலாம்னு நினச்ச ரெண்டு பேரும் காலி. அடுத்து ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. கெட்டல் ஸ்ப்ரிங்ஸ் ஊருக்குள்ளே ஒரு அப்பாவும் அவரோட 17 வயசு பொண்ணும் என்ட்ரு ஆகுறாங்க. இதில் அப்பாவோட பேர் டாக்டர் கிளென்னு, பொண்ணோட பேர் குயின். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ரெண்டு பேரும் வேற ஒரு ஊர்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. இந்த ஊரில் ஃபவுண்டேஷன் டேன்னு ஏதோ வரப்போகுது போல். அதுக்கான ஏற்பாடெல்லாம் தடபடல ஊருக்குள்ளே நடந்துட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துக்கிட்டே வராங்க. இந்த ஊரில் இருந்துட்டு போன ஒருத்தரோட வீடை அப்பா வாங்கியிருக்கார் போல். அந்த வீட்டுக்குள்ளே அப்பாவும் ஹீரோயினும் நுழையிறாங்க. உள்ள ஒரே பேட் ஸ்மெல்லாக இருக்கு. மொபைல் ஃபோனில் சிக்னலே கிடைக்கல. வீடு வாங்குறப்ப எதையும் விசாரிக்க மாட்டிங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ சிம்னிக்குள்ளேருந்து ஈமக்கிற சத்தம் கேட்கவும் ஹீரோயின் ஒரு குச்சியை எடுத்து அங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. ஒரு செத்து போன விலங்கு சிம்னிக்குள்ளேருந்து விழுகுது. சிம்னியில் ட்ராப் ஆகி தான் செத்து போயிருக்கு போல். அதனால தான் ஈம் வச்சிருக்கு. அப்பா ஒரு ஆளை கூப்பிட்டு அதை கிளியர் பண்ணுறாரு. அடுத்து ஹீரோயின் ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப தூரத்தில் ஒரு எரிஞ்சு போன பில்டிங் தெரியுது. அந்த செவுத்தில் பேப்பன் கார்ன் சிரப்னு போட்டிருக்கு. அது கார்ன் சிரப் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி. அந்த பிராண்டோட பேர் பேப்பன்னு. அந்த பில்டிங்கில் கிளவுன் ஃபேஸும் வரையப்பட்டிருக்கு. அதுதான் அந்த பிராண்டோட லோகோ. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நான் வேணா ஒன்று ட்ராப் பண்ணவான்னு அப்பா கேட்க, எனக்கு 17 வயசு ஆகிடுச்சு, நான் இப்போ நடந்து போகிறேன், எனக்கு சீக்கிரமாகவே ஒரு புது கார் வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. சரி பார்த்து போன்னு அப்பா சொல்கிறாரு. ஹீரோயின் கதவை திறந்து பார்த்தா வாசலில் ஒரு பையன் நிற்கிறான். இவன் இதே தெருவில் தான் இருக்கான் போல். இவனோட பேர் ரஸ்டன். இவனை நெய்பர்னே சொல்கிறேன். இவனும் அதே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஹீரோயினுக்கு துணையாக இருக்கட்டுமேனு அவன் கூடவே அப்பா அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினும் நெய்பரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. இந்த ஊரில் என்டர்டெயின்மெண்ட்க்கு என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான்லாம் பார்ட்டி பண்ணுற டைப்பே இல்லை, எனக்கு ஹண்டிங்கும் ஃபிஷ்ஷிங்கும் தான் பிடிக்கும்னு நெய்பர் சொல்கிறான். இவங்க பேசிக்கிட்டே நடந்து போகிறப்ப காரில் 2 பசங்க நோட் பண்ணிட்டு போகிறாங்க. நெய்பரும் ஹீரோயினும் காலேஜை ரீச் பண்ணுறாங்க. இங்கே நிறைய வியர்டான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, பார்த்து பழகுன்னு சொல்லிட்டு நெய்பர் தன்னோட கிளாஸ்க்கு போகிறான். ஹீரோயின் தனக்கு எந்த கிளாஸ் ரூம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்குள்ளேயே லேட் ஆகிடுது. யாரா அந்த புது பொண்ணு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹீரோயினே பார்க்குறாங்க. முதல் நாளே நீ லேட்டான்னு ப்ரொஃபஸர் ஹீரோயினை உட்கார சொல்கிறாரு. அடுத்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப சில சேட்டக்கார ஸ்டூடெண்ட்ஸு ப்ரொஃபஸரை ப்ராங்க் பண்ணுறாங்க. அதில் டென்ஷனான ப்ரொஃபஸர் மண்டே எழுத வேண்டிய டெஸ்ட்டை இன்றைக்கே எழுத சொல்கிறாரு. புதுசாக ஜாயின் பண்ண எனக்குமா அந்த பனிஷ்மெண்ட்டுன்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் நீ லேட்டாக வந்தில்ல, நீயும் எழுதுன்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அவள் எந்த தப்பும் பண்ணலைன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இந்த பையனோட பேர் கோல். ஹீரோயினும் நெய்பரும் நடந்து வந்தப்ப காரில் போனது இவன் தான். ப்ரொஃபஸர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் ப்ரொஃபஸரோட ஃபோட்டோவை போட்டு அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி வேற போட்டிருக்காங்க. எவன் பார்த்த வேலைடா இதுன்னு ப்ரொஃபஸருக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இது எல்லாத்தையுமே ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் வீடியோ எடுக்கிறாங்க. இவங்க பேர் ஜானட். கிளாஸ் முடிஞ்சதும் அந்த வீடியோவை யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணிடுறாங்க.
ஜானட்டு, கோல் இவங்க எல்லாம் ஒரே கேங் தான். இந்த கேங்கில் இருக்கிற மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ராணி, டக்கர், மேட்டு. இந்த கேங்கில் இருக்கிற 5 பேருமே ப்ரொஃபஸருக்கு பிடிக்காது போல். ஆனால் இவங்க தான் இப்போ ஹீரோயின் கிட்டே இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. கெட்டில் ஸ்ப்ரிங்ஸ் பிடிச்சிருக்கான்னு கோல் கேட்க, இந்த ஊர் ஏன் இன்னும் 90ஸ்லேயே ஸ்டக் ஆன மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இங்கே யாருமே பழைய ட்ரெடிஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு கோல் சொல்கிறான். நாளைக்கு இந்த ஊரில் ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்க போகுது. அப்படின்னா என்னன்னு கூட ஹீரோயினுக்கு தெரில. மக்காச்சோளத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே கோலோட ஃபேமிலி கொண்டு வந்த ஒரு ட்ரெடிஷன் தான் ஃபவுண்டர்ஸ் டே. 100 வருஷத்துக்கு முன்னாடியே பேப் அண்ட் கார்ன் சிரப் அப்படிங்கிற பிராண்டை உருவாக்குனது கோலோட கொள்ளு தாத்தா. கோலோட அப்பா தான் இந்த ஊர் தலைவராக இருக்கார். ஃபவுண்டர்ஸ் டேக்கான ஏற்பாடை பண்ணுறதும் அவர் தான். பேப் அண்ட் லோகோவில் இருக்கிற க்ளவுனோட பேர் ஃப்ரெண்டோ. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃப்ரெண்டோட உருவத்தை வச்சு ஊர்வலம் மாதிரி கொண்டு போகிறது தான் ஃபவுண்டர்ஸ் டேயோட செலிப்ரேஷன். இதை பற்றி ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் கொண்டாடுற அந்த க்ளவுன் ஃப்ரெண்டோவை நாங்கள் சீரியல் கில்லராக மாற்றிட்டோன்னு ஜானட் சொல்கிறாங்க. இவங்களோட யூடியூப் சேனலில் போடுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டில் பேப் அண்ட் ஃபேக்ட்ரியில் க்ளவுன் வேஷம் போட்டு ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணுற மாதிரியும் அந்த ரத்தத்தை வச்சு கார்ன் சிரப் ரெடி பண்ணுற மாதிரியும் விளையாட்டாக வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய வியூஸும் கிடச்சிருக்கு. அடுத்த சீனில் ஹீரோயினும் அப்பாவும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிற ஒரே ரெஸ்டாரண்ட்னா இதுதான். காலேஜில் ஹீரோயினுக்கு மொதல் நாளே பனிஷ்மெண்ட் கிடைச்சதை பற்றி அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல். அதை பற்றி அப்பா கேட்க, அந்த ப்ரொஃபஸர் எல்லார் மேலேயுமே எரிஞ்சு விழுகிறாருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வெயிட்ரஸ் வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு அப்பா கிட்டே கேட்குறாங்க. அப்படியே ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. என்ன காரணம்லாம் தெரில. அடுத்து இந்த டவுனோட டிடெக்டிவ் அங்கே வராரு. புதுசாக வந்திருக்கிற டாக்டர் நீங்கள் தானேன்னு அப்பா கிட்டே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த ஊரில் ஃபேக்ட்ரி எரிஞ்சு போனதுலேருந்து எதுவுமே சரியா இல்லை. லோக்கல் டீனேஜர்ஸ் வேறு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அப்போ கோலும் அவனோட கேங்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் நின்று ஜன்னல் வழியாக ஹீரோயினை பார்க்குறாங்க. அவங்கள டிடெக்டிவ் பார்த்ததுமே இந்த கூட்டத்துக்கிட்டேருந்து விலகி இருன்னு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்லாமேன்னு அப்பா சொல்லவும், அதுக்கு என்ன சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு டிடெக்டிவும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இது ஹீரோயினுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு பசிக்கல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போகிறாங்க. வெளியே வந்ததும் கிளாஸ்மேட்ஸை மீட் பண்ணுறாங்க. அந்த டிடெக்டிவ்க்கு எங்களை பிடிக்காது, அவர்கிட்டலாம் பேச்சு வச்சுக்காதன்னு கோல் சொல்கிறான். பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு ஸ்டோருக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கேங்கை பார்த்ததுமே கடைக்காரருக்கு முகத்தில் இந்த சிரிப்பே போயிடுச்சு. தொல்லை வந்துருச்சுங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஹீரோயின் புதுசாக இருக்கவும் யாரும் என்னன்னு கடைக்காரர் கேட்குறாரு. அப்போ மேட்டும் டக்கரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஸ்டோரில் இருக்கிற எல்லா திங்ஸையும் தள்ளி விடுறாங்க. இதெல்லாத்தையும் முதல்ல வெளியே போய் வச்சுக்காங்கன்னு கடைக்காரர் கத்துறாரு. இவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிற கேப்பில் கடையிலேருந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில் திருடுறது தான் இவங்களோட பிளானே. அதே மாதிரி ட்ரிங்க்ஸையும் ஸ்நாக்ஸையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இருந்தாலும் கோல் நேர்மையாக கொஞ்சம் பணத்தை டேபிள் மேலே வச்சுட்டு போகிறான். அடுத்த சீனில் ஹீரோயினும் கோலோட கேங்கும் ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரீசெண்டாக எரிஞ்சு போன பேப் அண்ட் ஃபேக்ட்ரியை பற்றி ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த கேங்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஃபேக்ட்ரியில் தீ பிடிச்சிருக்கு. இன்வெஸ்டிகேஷனில் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டுன்னு தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பசங்க தான் ஏதோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களாம். டிடெக்டிவ் ஏன் இவங்கள பற்றி அப்படி சொன்னார்னு இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது. இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்பவே ஒரு க்ளவுன் வந்து மேட் அட்டாக் பண்ணுறான். மேட் அப்படியே கொடெல்லாம் வெளியே வந்து கீழே விழுகிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த க்ளவுனு வெப்பனோட ஹீரோயினை நோக்கி வரவும் ஹீரோயின் பயந்து ஓட ட்ரை பண்ணுறாங்க. கோல் அவங்கள தடுத்து நிறுத்தி இது ஒன்றும் நிஜம் இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோயின் பயந்ததை பார்த்து மற்ற எல்லாரும் சிரிக்கிறாங்க. க்ளவுன் விஷயத்தில் வந்தது கில்லரே இல்லை, டக்கர் தான். ஹீரோயினை ப்ராங்க் பண்ணி அதை வீடியோவை போடுறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராமா. அடுத்து ஹீரோயினும் கோலும் தனியாக உட்காந்து மனசு விட்டு பேசுகிறாங்க. ஹீரோயினோட அம்மா ரீசெண்டாக இறந்துட்டாங்க போல். மெடிசன் ஓவர்டோஸ் ஆனது அது காரணம். அந்த இழப்பு அப்பாவோட மனசை பாதிச்சனால ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போக முடியாமல் இருந்திருக்காரு. இந்த ஊரில் ஒரு ஃபேமிலி டாக்டர் தேவைன்னு தெரிஞ்சதும் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. அதே மாதிரி கோலோட தங்கச்சி ரீசெண்டாக இறந்துட்டாங்க போல். கிளிஃப்ல இருந்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறப்ப பாறையில் மோதிட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கழித்து கோல் ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணுறான். ஹீரோயினுக்கு கோல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவரை ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்பா வந்து நிற்கிறாரு. ஹீரோயின் இப்படி லேட் நைட்டாக வெளியே சுற்றுறது அப்பாவுக்கு பிடிக்கல. அதுலேயும் கோல் ட்ரிங்க் பண்ணிட்டு காரை ஓட்டிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் இனிமேல் என் பொண்ணு பின்னாடி சுத்தாதன்னு அப்பா திட்டி அனுப்பிடுறாரு. நீ எங்கே போகிறா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போன்னு ஹீரோயினே அப்பா திட்டுறாரு. இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆனது ஹீரோயினுக்கு பிடிக்கல. உங்களுக்காக தான் நானும் வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் பயந்து ஓடிட்டே இருக்க முடியாது, என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு ஹீரோயினும் கத்திட்டு பெட்ரூம்க்கு போகிறாங்க. ஹீரோயினை ப்ராங்க் பண்ண வீடியோவை ஜானட் யூடியூப்பில் சேனல் அப்லோட் பண்ணிட்டாங்க போல். அந்த வீடியோவை ஹீரோயின் பார்க்குறாங்க. டக்கர் க்ளவுன் வேஷத்தில் ஹீரோயினை நோக்கி வந்தப்போ தூரத்தில் இன்னொரு க்ளவுன் நிற்கிற மாதிரி வீடியோவில் தெரியுது. அதை ஹீரோயின் ஜூம் பண்ணி பார்த்துட்டு அது யாராக இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கருக்கு அனுப்பி அந்த க்ளவுன் யாருன்னு ஹீரோயின் மெசேஜில் கேட்குறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்த டக்கரு ஆமாம் இந்த க்ளவுன் யாருன்னு யோசிக்கிறான்.
அப்போ அவனோட வீட்டு டோர்பெல் கேமராவில் நோட்டிஃபிகேஷன் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வீட்டு வாசலில் ஒரு க்ளவுன் நின்றுட்டுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ராங்க் பண்ண வந்திருக்காங்கன்னு டக்கர் நினச்சிக்கிறான். ப்ராங்க் பண்ணவனுக்கே ப்ராங்கா, இதோ வரேன்டான்னு டக்கர் பேக்டோர் கிட்ட போகிறப்ப கதவு திறந்து கிடக்க. யாரோ உள்ளே வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு டக்கர் ஒவ்வொரு ரூமாக தேட ஆரம்பிக்கிறான். ஒரு ரூமில் தரையில் பிளாஸ்டிக் ஷீட் விரித்து கிடக்க. டக்கருக்கு ஒன்றுமே புரியல. கபோர்டில் யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு திறந்து பார்த்தா அங்கே ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கு. ஓப்பனிங் சீனில் காமிச்ச அதே மியூசிக் பாக்ஸ் தான். அதில் இருக்கிற பெடலை டக்கர் சுற்றுனதும் மியூசிக் ப்ளே ஆகுது. அப்புறம் ஒரு க்ளவுன் பொம்மை பாக்ஸ்குள்ளேருந்து பாப்பாகுது. இதுவும் ப்ராங்க் தான் நினச்சி டக்கர் திரும்புகிறப்ப ஒரு க்ளவுன் வந்து டக்கரோட கழுத்தில் கத்தியால் கட் பண்ணுறான். டக்கர் கீழே விரிச்சிருந்த பிளாஸ்டிக் ஷீட் மேலே விழுந்ததும் ரத்தமாக கொட்டுது. க்ளவுனு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு டக்கரோட பாடியை கவர் பண்ணுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் கோலோட அப்பா ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவரோட பேர் ஆத்தர். இந்த டவுனுக்கே ஹெட் இவர் தான். இவரை தலைவர்னே சொல்கிறேன். நேற்று ப்ரொஃபஸரை ஸ்டூடெண்ட்ஸ் டென்ஷன் ஆக்கின விஷயம் தலைவருக்கு தெரிஞ்சிருச்சு போல். உனக்கு எப்போ தாண்டா பொறுப்பு வரும்னு தலைவர் கோலை திட்டுறாரு. நான் எதுவுமே பண்ணல, ப்ரொஃபஸருக்கு தான் இங்கே யாரையுமே பிடிக்க மாட்டேங்குதுன்னு கோல் சொல்கிறான். ப்ரொஃபஸரோட தம்பி பேப்பன் ஃபேக்ட்ரியில் தான் வேலை பார்த்துருக்காரு. ஃபேக்ட்ரி தீ பிடிச்சி வேலை போனனால தம்பி சூசைட் பண்ணிக்கிட்டார் போல். இந்த விஷயம் இப்போ தலைவர் சொல்லி தான் கோலுக்கு தெரிய வருது. ஃபேக்ட்ரி தீ பிடிச்சதுக்கே கோலோட கேங் தான் காரணம்னு எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல. ஸோ ப்ரொஃபஸரோட கோவத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்குன்னு இப்போ கோலுக்கு புரியுது. ஆனால் ஃபேக்ட்ரி தீ பிடிச்சதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு கோல் சொல்கிறான். வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க கற்றுக்கன்னு தலைவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் முன்னாடி தலைவர் ஸ்பீச் கொடுக்குறாரு. நம்ம டவுனோட வேல்யூஸையும் ட்ரெடிஷனையும் என்றைக்கு விட்டுறக்கூடாதுன்னு தலைவர் சொல்ல மக்கள் எல்லாரும் கை தட்டுறாங்க. அடுத்து பரேட் நடக்குது. கையில் கார்ன் வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் க்ளவுன் பொம்மையை ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஃப்ரெண்டோன்னு சந்தோஷமாக கத்துறாங்க. பரேடை ஜானட்டு ராணியும் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் அங்கே வராங்க. ஆமாம், உங்கள் வீடியோவில் இந்த மிஸ்ட்ரி ஃப்ரெண்டோ யாருன்னு தெரிஞ்சுதான்னு கேட்க, அது ஒருவேளை ரஸ்டனாக இருக்கும்னு ராணி சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயினோட நெய்பர். கோலும் நெய்பரும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தான் போல். அதான் ஒருவேளை அந்த பையன் க்ளவுன் விஷயத்தில் வந்திருக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ கோலும் அங்கே வரான். டக்கரை பார்த்தீங்களா, அவன் ஆளையை காணுமேனு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறான். அவன் வரலன்னா என்ன, இங்கே நாம் ஒரு வீடியோ எடுத்துருவோன்னு சொல்லி ஜானட்டு ராணியும் கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலையே க்ளவுன் வேஷம் போட்ட ஒருத்தன் கையில் பட்டாசை வச்சுக்கிட்டு வித்த காட்டிக்கிட்டே பரேடில் வரான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவனை தடுக்க ட்ரை பண்ணுறப்ப அந்த பட்டாசு ஃப்ரெண்டோ பொம்மை இருக்கிற வண்டியில் விழுகுது. வக்கியோல் எல்லாமே தீ பிடிச்சி அந்த ஃப்ரெண்டோ பொம்மை கீழே விழுகுது. மக்கள் எல்லாருமே பேனிக் ஆகி ஓடுறாங்க. யார் பார்த்த வேலைடா இதுன்னு தலைவர் கத்துறாரு. கோலோட கேங் தான் வீடியோக்காக இப்படி பண்ணிக்கணும்னு சந்தேகப்பட்டு டிடெக்டிவ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் வைக்கிறாரு. ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனே கெடுத்துட்டீங்களேன்னு டிடெக்டிவ் கோமா சொல்ல, நாங்கள் எதுவுமே பண்ணலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கோலோட அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணால் போதும்னு ஜானட் திமிரா சொல்கிறாங்க. முடிஞ்சால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு டிடெக்டிவ் சொல்லிட்டு போயிடுறாரு. என்னப்பா இவர் எவிடன்ஸே இல்லாமல் லாக்அப்பில் வைக்கிறாருன்னு ஹீரோயின் அப்செட்டாக, எங்கள் ஊர் இப்படி தானே கோல் சொல்கிறாரு. லாக்அப்பில் அந்த ஒரு வயசானவர் ஹீரோயினை பார்த்து, உங்கள் விளையாட்டை ஃப்ரெண்டோ கிட்ட காட்டாதீங்கன்னு ஏதோ வார்னிங் கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து லாக்அப்பை திறந்து 4 பேரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஹீரோயினோட அப்பா நின்றுட்டுருக்காரு. தன்னோட பொண்ணு கோல் கூட சேர்ந்து சுற்றுறதே அப்பாவுக்கு பிடிக்கல. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை கொடுத்ததே இந்த ஃபேக்ட்ரி தான். அதுக்கு தீ வச்சிருக்கான், அவன் கூட போய் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு அப்பா திட்டுறாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, கோல் எந்த தப்பு பண்ணலன்னு ஹீரோயின் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 நாள் பழகினதுக்கே உன்னை ஜெயில் வரைக்கும் கொண்டு வந்துட்டான்னு அப்பா சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் மாதிரியே இந்த டிடெக்டிவ்க்கும் இந்த கேங் மேலே ஒரு வெறுப்பு இருக்குன்னு ஹீரோயினால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஊரில் இருக்கிற வயசானவங்க எல்லாருமே ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க. ஏதோ தப்பாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மற்றவங்கள குறை சொல்லாமல் பொறுப்பாக நடந்துக்கன்னு அப்பா அட்வைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதே நேரம் மேட் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு பக்கத்தில் அதே மியூசிக் பாக்ஸ் கிடக்கு. இது யார் வச்சது? ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ராங்க் பண்ணுறாங்கன்ட்டு மேட்டுக்கு தோணுது. அந்த மியூசிக் பாக்ஸ் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுறாரு. அப்போ ஒரு க்ளவுனு மேட்டுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான். மரம் இருக்கிற பிளேடை வச்சு மேட்டோட கழுத்தில் க்ளவுன் அமுக்கவும் தலை கட்டாகி தனியாக உருண்டு ஓடுது. க்ளவுனு அங்கேருந்து கேஷுவலாக நடந்து போகிறான். அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. அப்போ கோல் கிட்டேருந்து மெசேஜ் வருது. பார்ட்டிக்கு வரியான்னு கூப்பிட்றான். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறாங்க. நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன்னு கோல் சொல்லவும் ஹீரோயின் அப்பா தூங்கிட்டு இருக்காரான்னு செக் பண்ணிட்டு நைஸாக வெளியே கிளம்புறாங்க. கோலோட காரில் ஏறி போகிறாங்க. அப்போ கோல் ஹீரோயினுக்கு கிஃப்டாக அதே மியூசிக் பாக்ஸை கொடுக்குறான். நல்லா இருக்கே, எங்கே வாங்கினேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இது டவுனில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும்னு கோல் சொல்கிறான். ஹீரோயின் அந்த பாக்ஸில் இருக்கிற பெடலை சுற்றவும் மியூசிக் ப்ளே ஆகுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே நடு ரோட்டில் யாரோ வந்து நிற்கிறாங்க. கோல் சட்டனாக பிரேக்கை போட்டு காரை நிறுத்துறான். வந்தது வேறு யாரும் இல்லை, நெய்பர் தான். ஹண்டிங் போயிட்டு மானை வேட்டையாடிப்பார் போல். இறந்து போன மானையும் கன்னையும் கையில் வச்சுக்கிட்டு நெய்பர் நின்றுட்டுருக்காரு.
நானும் இவன் தான் முன்னாடி ஹண்டிங்க்கு சேர்ந்து போவோன்னு ஹீரோயின் கிட்ட கோல் சொல்கிறான். இவன்கிட்ட நான் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கோல் நெய்பரையும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறான். நான் வரல, நீ ஜாக்கிரதையாக போயிட்டு வான்னு நெய்பர் சொல்கிறான். கோலும் ஹீரோயினும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஓப்பனிங் சீனில் மக்காச்சோள வயலுக்கு பக்கத்தில் ஒரு ஷெட்டை காமிச்சாங்கல்ல, அதே இடத்துல தான் இப்போவும் பார்ட்டி நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு நைட்டு இங்கே தான் கோல் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுவாராம். பார்ட்டியில் ஜானட்டும் ராணியும் இருக்காங்க. மேட்டும் டக்கரும் கொலை செய்யப்பட்டதே இவங்களுக்கு இன்னும் தெரில. அவங்க 2 பேரும் ஏதோ ப்ராங்க் பிளான் பண்ணுறாங்க போலன்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க. பார்ட்டிக்கு வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு முன்னாடி கோல் ஸ்பீச் கொடுக்குறான். இந்த டவுனோட எதிர்காலமே நம்ம தான், பழைய கதையை பேசிகிட்டு இருக்காம நம்ம முன்னோக்கி போகணும்னு கோல் சொல்லவும் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அடுத்து ஹீரோயினும் கோலும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நெய்பரும் அங்கே வந்து நிற்கிறான். ஹீரோயின் கோலை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஷெட்டுக்கு போகிறாங்க. அவரை கிஸ் பண்ணிட்டு இன்டிமேட்டாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கோல் ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடந்துக்கவும் ஹீரோயினுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கு. எனக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு கோல் சொல்லவும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு என்கிட்ட வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. ஜானட்டும் ராணியும் ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு இழுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. கோல் எங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டான், நீ நேற்று வந்துட்டு கொத்திட்டு போகலான்னு பார்க்குறியான்னு ஜானட் சொல்ல ஹீரோயின் அவங்கள தள்ளி விட்டுறாங்க. அப்போ வயலுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு தள்ளாடிக்கிட்டே வந்து விழுகிறாங்க. அவங்களோட முதுகில் ஒரு அம்பு பாஞ்சிருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இது மேட்டும் டக்கரும் பண்ண ஏதோ பிராங்க் வேலை தான் நினச்சிக்கிட்டே ஜானட்டும் ராணியும் கேஷுவலாக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. அப்போ கிளவுன் முகமூடி போட்ட ஒரு தலை உருண்டு வந்து விழுகுது. அது ஜானட் எடுத்து முகமூடியை கழட்டி பார்த்தா அது மேட்டோட தலை. அதை பார்த்துமே ஜானட் நம்பலை. பிளாஸ்டர் யூஸ் பண்ணி தலை மாதிரியே செஞ்சுருக்கான் பாருன்னு சொல்லிக்கிட்டே அந்த தலையை ராணிக்கிட்ட தூக்கி போடுறாங்க. அப்போ ரத்தமாக தெரிக்குது. அப்பையும் அது கார்ன் சிரப்னு நினச்சிக்கிறாங்க. ஹீரோயின் அம்பு பாஞ்ச பொண்ணுக்கிட்ட வந்து பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு நிஜமாவே இறந்து கிடக்குறான்னு தெரிஞ்சதுன்னு தான் ஜானட்டுக்கும் ராணிக்கும் இது பிராங்க் இல்லைன்னு புரியுது. ஷாக் ஆகி மேட்டோட தலையை தூக்கி பார்க்குறாங்க. இப்போ வயலுக்குள்ளேருந்து ஒரு கிளவுனு பவ் அண்ட் ஆரோவை வச்சுக்கிட்டு வெளியே வரான். பார்ட்டிக்கு வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ் மேலே கிளவுன் அம்பு விட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின், ஜானட், ராணின்னு 3 பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. கிளவுன் அவங்கள டார்கெட் பண்ணி விடாமல் துரத்திட்டு வரான். அப்போ நெய்பர் அங்கே வந்து கிளவுனை ஷூட் பண்ணி 3 பேரையும் காப்பாற்றுறான். கோல் எங்கன்னு நெய்பர் கேட்க, நான் அவன் கூட தான் இருந்தேன், இப்போ எங்கே போனான்னு தெரிலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. 911க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா இங்கே சிக்னலே கிடைக்கல. கிளவுன் எல்லாரோட கார்லேயுமே டயர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு பேட்டரியை வேறு எடுத்து வச்சுட்டு தான் நெய்பர் சொல்கிறான். ஸோ ஊருக்குள்ளே போயும் ஹெல்ப் கேட்க முடியாது. செத்து கிடக்கிற கிளவுனோட முகமுடியை ஹீரோயின் கலட்ட போகிறப்ப வயலுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட கிளவுன்ஸ் வெளியே வராங்க. எல்லாரோட கையிலையுமே ரம்பம் பேட்டுன்னு வெப்பன்ஸாக வச்சுருக்காங்க. நெய்பர் ஓடி வந்து ஒரு கிளவுனோட கையில் ஷூட் பண்ணுறான். இப்போ கோலம் அங்கே வந்துடுறான். இத்தனை கிளவுன்ஸை சமாளிக்கிறது கஷ்டம். அதனால் எல்லாரும் ஒரு ஷெட்டுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. கிளவுன்ஸ் எல்லாரும் ஷெட்டை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சதுன்னு ராணி பயப்படுறாங்க. ஃப்ரெண்டோ கிட்ட உங்கள் விளையாட்டை காட்டாதீங்கன்னு லாக்அப்பில் ஒரு வயசானவர் சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இந்த கிளவுன்ஸ் எல்லாம் யார், எதுக்கு இப்படி கொலவெறியோடு இருக்காங்கன்னே புரியல. கிளவுன்ஸ் எல்லாரும் ஷெட்டை உடச்சிட்டு நுழைய ட்ரை பண்ணுறாங்க. இங்கேருந்து 1 மைல் தூரத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே போனால் லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு ஜானட் ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு வயலுக்குள்ளே இருட்டுக்குள்ளே நடந்து போகணும். அதை விட்டால் வேறு வழியும் இல்லை. நெய்பரோட கன்னில் இப்போ ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் மீதி இருக்குது. அதை வச்சுட்டு எப்படி இங்கேருந்து தப்பிக்குதுன்னு எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்குது. தரையில் ஒரு ட்ரைனேஜ் ஹோல் இருக்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. கிளவுன்ஸ் கையால் சாகக்கூடாதுன்னா சாக்கடையில் இறங்கி நடக்கிறத தவிர வேறு வழியே இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. இதே நேரம் அப்பாவுக்கு ஹீரோயின் வீட்டில் இல்லைன்னு தெரிய வருது. உடனே கார் எடுத்துகிட்டு ஹீரோயினை தேடி போகிறாரு. அப்போ இவரோட கிளினிக் கதவில் கண்ணாடி உடஞ்சி கிடக்கிறத பார்க்குறாரு. திருடை நுழைஞ்சிட்டானோன்னு நினச்சி அப்பா உள்ளே போகிறப்ப ஒரு கிளவுன் வந்து அவரோட கழுத்தில் கத்திய வைக்கிறான். நெய்பர் ஷூட் பண்ணான்ல, அதில் ஒரு கிளவுனுக்கு கையில் விரலே போயிடுச்சு. அந்த கிளவுனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்காக இன்னொரு கிளவுன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் உன் பொண்ணு உயிரோட பார்க்க முடியும்னு கிளவுன் மிரட்டுறான். அப்படியே கட் பண்ணி ஷெட்டை காட்டுறாங்க. நெய்பர் மற்ற எல்லாரையும் ட்ரைனேஜ்குள்ளே இறங்க சொல்லிட்டு கிளவுன்ஸ் எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறான். ஒரு பொம்மை காரில் வெடிமருந்தை கட்டி ஒரு கிளவுனு ஷெட்டுக்குள்ளே நுழையிறப்ப வெடிக்க வைக்கிறான். ஷெட்டே வெடிச்சு செதறுது. ஹீரோயின், கோல், ஜானட், ராணி 4 பேரும் சேஃபாக ஒரு மேன்ஹோல் வழியாக வெளியே வராங்க. நெய்பருக்கு என்னாச்சுன்னே தெரில. 4 பேரும் வயலுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வயலை கிராஸ் பண்ணி ரோடுக்கு வரும்போது ஒரு கார் அந்த பக்கமாக வருது. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் காரு. வந்தது டிடெக்டிவ் தான். கோலோட கையில் கன் இருக்கிறத பார்த்து, இப்போ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. நாங்கள் எதுவுமே பண்ணல, கிளவுன்ஸ் தான் எங்களை அட்டாக் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் கோரஸாக சொல்கிறாங்க. உங்கள் கதையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லி டிடெக்டிவ் கோலுக்கு ஹேண்ட்கஃப் போடுறாரு. காப்பாற்றுவார்னு பார்த்தா கைது பண்ணுறாருன்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. நாங்கள் டேஞ்சரில் இருக்கோம், ஹெல்ப் பண்ணுங்கன்னு எல்லாரும் கெஞ்சியுமே டிடெக்டிவ் அதை காதலே வாங்கலை. நீங்கள் தான் பெரிய டேஞ்சரேன்னு சொல்லிட்டு கோலை மட்டும் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் கோலை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணணும்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போய் லேண்ட்லைனில் ஹெல்ப் கேட்குறது தான் ஒரே வழின்னு 3 கேர்ள்ஸும் வயலுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போது ஒரு க்ளவுனு ரம்பத்தோட பின்னாடி வந்து நிற்கிறான். போச்சுடான்னு 3 பேர் தெரிச்சு ஓடுறாங்க. ஆப்போசிட்டில் இன்னொரு க்ளவுனு கோடாரியோடு வந்து நிற்கிறான். எந்த பக்கம் ஓடுறதுனே கன்ஃபியூஸ் ஆகி வயலுக்குள்ளே அப்படியே மறைஞ்சு உட்காந்துருக்காங்க. பயத்தில் ராணிக்கு அழுகே வருது. அவங்களோட வாயை ஜானட் பொத்துறாங்க. ஜானட்டுக்கும் அழுக வரவும் அவங்களோட வாயை ஹீரோயின் பொத்துறாங்க. இப்போ ஒரு கை ஹீரோயினோட வாயை பொத்துது. அது யாருன்னு பார்த்தா க்ளவுனு. ஒரு கல் எடுத்து க்ளவுன் அடிச்சுட்டு 3 பேரும் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு க்ளவுன் கிட்ட ராணி மாட்டிக்கிறாங்க. ரம்பத்தால் ராணி அறுத்து க்ளவுன் கொலை பண்ணுறான். ஹீரோயினும் ஜானட்டும் லேண்ட்லைன் இருக்கிற வீடை ரீச் பண்ணுறாங்க. அந்த வீட்டோட ஓனரும் க்ளவுன் விஷயத்தில் சோஃபாவில் கிடக்கிறாரு. உயிரோடு இருக்காரான்னு ஒரு கம்பை வச்சு தட்டி பார்க்குறாங்க. எந்த அசையுமே இல்லை. மாடியில் லேண்ட்லைனில் கால் வர சத்தம் கேட்கவும் அங்கே போய் பார்க்குறாங்க. ரிசீவரை எடுத்ததுமே ஃபோன் டெட் ஆகுது. அந்த ரூம் செவுத்தில் கோல், நெய்பர், மேட், டக்கர், ஜானட், ராணி இவங்க எல்லாரோட ஃபோட்டோவுமே ஒட்டப்பட்டிருக்கு. 1991 ஒரு க்ளவுன் 2 யங்ஸ்டர்ஸை கொலை பண்ண மாதிரி ஓப்பனிங் சீனில் காமிச்சாங்கல்ல, அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் ஒட்டப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற டேபிளில் அதே மியூசிக் பாக்ஸ் இருக்குது. எல்லாரையும் பார்த்த ஹீரோயின் இது ஒரு ட்ராப்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து போயிடலான்னு கீழே ஓடி வந்தால் சோஃபாவில் கிடந்த க்ளவுனை காணோம். அந்த க்ளவுனு இன்னொரு ரூம்லேருந்து கையில் வெப்பனோட வந்து ஜானட்டை குத்தி அப்படியே தூக்குறான். அடுத்து ஹீரோயினை அட்டாக் பண்ண ஓடி வரப்ப அதே வெப்பனை உருவி ஹீரோயின் அந்த க்ளவுனை குத்திடுறாங்க. இதே நேரம் அப்பா அடிப்பட்ட க்ளவுனுக்கு கிளினிக்கில் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு க்ளவுனு வாக்கி டாக்கி யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதை அப்பா நோட் பண்ணுறாரு. அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கத்தியால் குத்திட்டு வாக்கி டாக்கி அப்பா எடுத்துக்கிறாரு. அந்த பொண்ணை பிடிச்சி பேப்பன் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வாங்கன்னு யாரோ சொல்கிறது வாக்கி டாக்கியில் கேட்குது. உடனே ஹீரோயினை காப்பாற்ற அப்பா கிளம்புறாரு. ஹீரோயின் அந்த க்ளவுனோட வீட்டிலேருந்து கார் சாவி எடுத்துகிட்டு வெளியே ஓடி வராங்க. அந்த காரு கியர் இருக்கிற பழைய மாடல் காருங்கனால ஹீரோயினுக்கு ட்ரைவ் பண்ண தெரில. காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே 4 பக்கமும் க்ளவுன்ஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஹீரோயினை இழுத்துட்டு பேப்பன் ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கே புதுசாக ஒரு க்ளவுன் வந்து நின்று முகமூடிய கலட்டுறான். அது வேறு யாரும் இல்லை, டிடெக்டிவ் தான். அட்டப்பாவி நீயான்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அங்கே நிற்கிற 3 க்ளவுன்ஸுமே முகமூடிய கலட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட ப்ரொஃபஸர், கடைக்காரர், ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற வெயிட்ரஸ். இந்த ஷாக் பத்தாதுன்னு இன்னொருத்தர் கோட் சூட் போட்டுட்டு முகத்தில் க்ளவுன் மேக்கப் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, தலைவர் தான். அதாவது கோலோட அப்பா. பொறுப்பு இல்லாமல் ஒழுக்கமாக இல்லாமல் சுற்றுற டீனேஜர்ஸ் தான் இவங்களோட டார்கெட்டே. தலைவரோட தாத்தா தான் இந்த டவுனை உருவாக்குனவர். நல்லவங்க மட்டுமே இருந்த இந்த ஊர் எங்கேருந்தோ வந்து சில டீனேஜர்ஸ்னால கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. வயலில் பயிருக்கு நடுவில் முளைக்கிற தேவையில்லாத செடி மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷன்லேயுமே இந்த மாதிரி டீனேஜர்ஸ் முளைக்கிறனால அவங்கள களை எடுக்க டிசைட் பண்ணிக்காங்க. கோலோட கேங்கு ப்ராங்க் வீடியோஸ் போடுறதுக்காக இந்த ஊரோட அமைதியை கெடுக்கிறத இவங்க விரும்பலை. இப்போ மிச்சம் இருக்கிறது கோலும் ஹீரோயின் தான். கோலோட கழுத்தில் தூக்கு கயிறை மாட்டி ஒரு பலகையில் தலைவர் நிற்க வச்சிருக்காரு. உன் பையனையே கொலை பண்ண போறியான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இவனெல்லாம் என் பையன்னு சொல்லாத, என் பொண்ணையே சாகடிச்சிட்டான்னு தலைவர் சொல்கிறாரு. கோலோட தங்கச்சி கிளிஃப்லேருந்து விழுந்து இறந்தப்ப கோலும் கூட இருந்திருக்கான். ஸோ அவன் இறந்ததுக்கு கோலும் காரணம்னு தலைவர் நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஃபேக்ட்ரி தீப்பிடிச்சு நிறைய பேருக்கு வேலை போனது எல்லாரோட கோவத்தையுமே அதிகமாக்கியிருக்கு. எங்களுக்கு ட்ரெடிஷன் ரொம்ப முக்கியம்னு வெயிட்ரஸ் சொல்கிறாங்க. பார்ட்டியில் நடந்த கொலைகள் எல்லாத்தையுமே கோல் பண்ண மாதிரியும் கடைசியில் அவன் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரியுமே சூசைட் நோட்டு எழுதி வைக்க போகிறதா தலைவர் சொல்கிறாரு. இப்போ கோல் வாயில் கட்டி இந்த துணியை அவுத்துறான். கெட்டு போனது நாங்கள் இல்லை, நீங்கள் தான். உங்களுக்கு தான் அடுத்த தலைமுறையை பற்றி கவலையே இல்லை. இந்த உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களால் பொறுத்துக்க முடியலன்னு கோல் சொல்கிறான். நல்லா பேசுகிறடா மகனேன்னு தலைவர் சொல்கிறாரு. வளவலன்னு இழுக்காமல் சீக்கிரம் வேலையை முடிப்போன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் ஹீரோயினை ஷூட் பண்ண ரெடி ஆகுறாரு. கரெக்ட் டைமிங்கில் அப்பா காரை ஓட்டிகிட்டு வந்து கிராஷ் பண்ணுறாரு. அதில் கடைக்காரரும் வெயிட்ரஸும் இறந்துடுறாங்க. அப்பா ப்ரொஃபஸர் அடித்து மயக்கமாக்குறாரு. டிடெக்டிவ் ஷூட் பண்ணதில் அப்பாவுக்கு ஷோல்டரில் புல்லட் பட்டு கீழே விழுந்துடுறாரு. டிடெக்டிவ் சேஸ் பண்ணவும் ஹீரோயின் ஓடி போய் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே நிறைய க்ளவுன்ஸ் காஸ்டியூம்ஸாக இருக்குது. ஹீரோயின் ஒரு காஸ்டியூம்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. உங்கள் ஜென்ரேஷன் எங்களெல்லாம் விட ஸ்மார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் ஒவ்வொரு க்ளவுன் காஸ்டியூமாக தேடுறாரு. அப்போ ஹீரோயின் பின்னாடி இருந்து அவரை அட்டாக் பண்ணி நாங்கள் ஸ்மார்ட்டு தான்னு சொல்லி சாகடிக்கிறாங்க. கோலை தூக்கில் தொங்குற மாதிரி சாகடிக்க தலைவர் ட்ரை பண்ணுறாரு. உண்மையெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரும்னு கோல் சொல்ல, மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி கதை விட்டால் அவங்க கண்டிப்பாக நம்புவாங்கன்னு தலைவர் சொல்கிறாரு. இப்போ தான் கோலுக்கு ஒரு விஷயம் புரியுது. பிஸ்னஸ் சரியாக நடக்கலைன்னு இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஃபேக்ட்ரிக்கு தீ வச்சதே தலைவர் தான். மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு டீனேஜர்ஸ் மேலே பழிய போட்டிருக்காரு. இப்போ கோலை தூக்கில் தொங்க விட்டுட்டு தலைவர் காரில் எஸ்கேப் ஆகுறாரு. அப்போ நெய்பர் அங்கே வந்து கயிறை ஷூட் பண்ணி கோலை காப்பாற்றிடுறான். 2 பேரும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட்னா, கோலும் நெய்பரும் கே கப்பல். கோல் ஏன் கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு இப்போ தான் நமக்கு புரியுது. ஹீரோயின், அப்பா, கோல், நெய்பர் 4 பேரும் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வராங்க. அங்கே நிற்கிற காரில் ஏறிக்கிறாங்க. இதுவும் கியர் இருக்கிற பழைய மாடல் கார் தான்.
அப்பா கைட் பண்ணவும் ஹீரோயின் தைரியமாக காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு க்ளவுனு ரம்பத்தோட முன்னாடி வந்து நிற்கிறான். நம்ம ஓடினதெல்லாம் போதும், அடித்து தூக்குன்னு அப்பா சொல்லவும் ஹீரோயின் காரை அந்த க்ளவுன் மேலே ஏற்றிட்டு போகிறாங்க. 4 பேரும் இப்போ எஸ்கேப்பு. கிளைமேக்ஸில் ஹீரோயினோட அப்பா இந்த டவுனோட மேயர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஹீரோயின் ஹையர் ஸ்டடீஸ்க்காக பழைய ஊருக்கே போக ரெடி ஆகுறாங்க. அப்போ கோலும் நெய்பர் அங்கே வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் அது. கோமாளி கூட்டம் மறுபடியும் வந்தால் இது தேவைப்படும், நீங்கள் இந்த ஊரில் வயசானவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சாகாமல் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. ரோடில் ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறப்ப பேக் சீட்டில் கோல் கொடுத்த மியூசிக் பாக்ஸ் கிடக்கு. அதை எடுத்து பார்த்த ஹீரோயின் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு க்ளவுன் பொம்மை பாப்பாகுது. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.